அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு விழுந்த சாட்டியடி, பாடலந்த விவகாரத்தின் முடிவை அறிவித்த அரசாங்கம். தேசப்பந்துவின் கைது உத்தரவில் மாற்றம், சிஐடிக்கு சென்ற அறிவிப்பு. வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. கொழும்பு கோட்டைக்கும் மருதானைக்கும் இடையிலான தொடர்ந்து சேவையில் தாமதம். குடும்ப தகராறில் 1.5 வயது குழந்தையுடன் தீ வைத்துக் கொண்ட பெண். நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. மட்டக்களப்பில் வெள்ள நீரால் போக்குவரத்துக்கு பெரும் பாதிப்பு. நாளை வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் தாதியர் சங்கம். தொடர்பட விரிவான செய்திகள். பாடலந்த ஆணைக்குழு அறிக்கை அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாடலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பில் விசேட அறிவிப்பின் பின்னர் அமைச்சரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பாடலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து ரணில் விக்ரமசிங்க பேசுவதற்கு மிகவும் தாமதமாகிவிட்டதாகவும் அவர் அதன்போது குறிப்பிட்டுள்ளார். வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ததாகவும் ஏப்ரல் 10 மற்றும் மே மாதங்களில் 2 நாள் விவாதத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஊடகங்களுக்கு அமைச்சர் நலிந்த அறிவித்துள்ளார். இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அறிக்கை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்ப உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவாதத்தை நடத்துவதற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்தியும் வாதிட்டதாகவும் விவாதத்திற்கான திகதியை அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நாட்டின் ஜனநாயகம் மற்றும் நீதிக்காக இந்த விவாதத்தை நடத்தவுள்ளதாகவும் மக்கள் உண்மைகளை அறிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாடலந்த சம்பவம் குறித்து ஏ முதல் சட் வரை அறிந்தவர் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு என்றும் அல் ஜசீரா ஒரு சமீபத்திய நேர்காணலின் போது அதனை கேள்வி எழுப்பும் வரையில் அது குறித்து அவர் எதுவும் பேசவில்லை என்றும் அமைச்சர் நலிந்த சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 35 ஆண்டுகளாக ரணில் இதை பற்றி பேசியிருக்கலாம் என்றும் தற்போதும் ரணில் மிகவும் தாமதமாகிவிட்டார் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகம பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் உள்ளிட்டவர்களை கைது செய்ய வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முதற்கட்ட விசாரணைகள் முடியும் வரை முன்னாள் கொழும்பு குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரி உட்பட 6 சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டாம் என்று சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வு துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான பின்னர் அவர்களின் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு சட்டமா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் காவல்துறை ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. வெலிகம பகுதியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக இடைநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் மற்றும் 6 சந்தேக நபர்களை கைது செய்ய மாத்தறை நீதிவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் தற்போது சட்டமா அதிபரால் இந்த அறிவிப்பு இன்று விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை நாடும்போது தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் குறித்த நம்பகமான தகவல்களுக்கு 1989 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரத் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சக ஆலோசனை குழுவின் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை ஏற்பாடு செய்வதாக கூறி மக்களை ஏமாற்றும் நபர்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அமைச்சர் பதிலளித்தார். மேலும் கூட்டத்தின் போது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் கட்டணங்கள் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பணியகத்தின் இணையதளத்தில் காணலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு எந்தவொரு தரப்பினரும் அங்கீகரிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக வசூலித்தால் அல்லது உரிமம் இல்லாமல் ஏதேனும் செயற்பாட்டில் ஈடுபட்டால்
SLBFE-இடம் முறைப்பாடு அளிக்கலாம் என்று அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். கொழும்பு கோட்டைக்கும் மர்தானிக்கும் இடையிலான தொடருந்து சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தொடருந்து போக்குவரத்து சமீட்சை அமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பிரதான தொடருந்து மார்க்கத்தில் போக்குவரத்தில் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. குடும்ப தகராறு காரணமாக தம்புள்ளை கண்டலம பகுதியில் பெண்ணொருவர் 1.5 வயதுடைய ஆண் குழந்தை ஒன்றுடன் தீ வைத்துக் கொண்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் காயமடைந்த தாய் தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கடுமையான தீக்காயங்களுக்குள்ளான குழந்தை பேராதனிய போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த பெண் 3 பிள்ளைகளின் தாய் என விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. தீக்காயத்துக்குள்ளான பெண்ணுக்கும் கணவருக்கும் இடையில் ஏற்படும் தகராறின் காரணமாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் மன உளைச்சலுக்கு உள்ளாகியதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. கடும் மன உளைச்சலின் காரணமாகவே தனது குழந்தையுடன் உயிரை மாய்த்துக் கொள்ள தீர்மானித்ததாக காயமடைந்த பெண் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். அந்த பெண்ணுக்கு 7 வயதும் 9 வயதும் உடைய 2 பிள்ளைகளும் இதன் போது பாடசாலைக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பெண் தனது வீட்டில் உள்ள அறையில் இவ்வாறு உடலுக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துக் கொண்டுள்ளதாகவும் பின்னர் கணவர் குழந்தையின் உடலில் தீயை அணைத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் கோரியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று காலை தொடக்கம் மழை பெய்து வருவதன் காரணமாக தாழ்நிலை பிரதேசங்கள் வெள்ளத்தினால் மூழ்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன் பெய்த மழை காரணமாக வாழைச்சேரி, கிரான், செங்கலடி, வெள்ளாவளி போன்ற தாழ்நிலை பகுதிகளில் மழைநீர் காணப்பட்ட போதிலும் பெய்த மழை காரணமாக தாழ்நிலை பிரதேசங்களில் இன்று பெரிதும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கிரான், வாகரை, செங்கலடி போன்ற பகுதிகளில் மக்கள் போக்குவரத்து செய்யும் பிரதான பாதைகளூடாக வெள்ள நீர் தேங்கி காணப்படுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் இராணுவத்தின் உதவியுடன் பிரதேச செயலகத்தினால் படகு சேவைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் பல ஏக்கர் காடுகளில் தற்போது சிறுபோக வேளாண்மை செய்கை ஆரம்பிக்கப்பட்டு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் இந்த பகுதியில் செல்லும் விவசாயிகள், பொதுமக்கள், நோயாளிகள், பெண்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். படுவாங்கரை பகுதியில் சிறுபோக வேளாண்மை செய்கைக்கு தயாராகி இருந்த நெற்காணிகளும் தற்போது வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதனால் விவசாயிகள் பெரும் கவலையை தெரிவிக்கின்றனர். அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கம் நாளை 3 மணி நேர வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் ஊழியர்களுக்கு முறையான பாதுகாப்பு மற்றும் வசதிகளை வழங்குவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சுகாதார அமைச்சு செயலாளர் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை இம்மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னர் அமைச்சு செயலாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இதற்கிடையில் அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கம் நாளை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை 3 மணி நேரம் சேவையிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக அதன் அழைப்பாளர் சமன் ரத்னபிரியா தெரிவித்துள்ளார். அதேவேளை நோயாளிகளை ஆபத்தில் ஆழ்த்தும், சிரமத்தை ஏற்படுத்தும் அல்லது சுகாதார சேவையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் யாராவது செயல்பட்டால் தற்போதைய அரசாங்கம் மக்களின் பக்கம் நின்று அவர்கள் சார்பாக முடிவுகளை எடுக்க கடமைப்பட்டுள்ளது என்றும் அது தொடர்பாக தயக்கமின்றி செயல்படும் என்றும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச கூறியுள்ளார். சுகாதார நிபுணர்களுடன் கலந்துரையாடி தீர்க்க முடியாத பிரச்சினைகள் எதுவும் இல்லை என்றும் எந்த நேரத்திலும் இதற்கு அரசாங்கம் உறுதியளிக்க தயாராக உள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
இந்நிலையில் நாளைய தினம் பதவி உயர்வு மறுப்பு மற்றும் சம்பள குறைப்பு உள்ளிட்ட அடிப்படையாக கொண்டு தாதியர்கள் சங்கம் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.